நீங்கள் கடினமாக உழைத்தும் பலன் கிடைக்கவில்லையா? என் உழைப்புக்கு எப்போது ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைக்கிறீர்களா? வேதாகமம் சங்கீதம் 128:2 கூறுகிறது, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். நோவா பல ஆண்டுகள் பேழையை கட்டினார். மக்கள் கேலி செய்தார்கள். ஆனால் தேவனுடைய நேரத்தில் அவர் உழைப்பின் பலன் வெளிப்பட்டது. விதைத்தவன் விதையை மண்ணில் போட்டவுடனே அறுவடை காண்பதில்லை. அவன் பொறுமையோடு காத்திருக்கிறான். அதுபோல ஜெபத்தில் செய்த பிரயாசம், பரிசுத்த வாழ்க்கைக்காக செய்த போராட்டம், தேவனுடைய ராஜ்யத்திற்காக செய்த ஊழியம், இவையெல்லாம் தேவனுடைய பார்வையில் ஒருபோதும் வீணாகாது. மனிதர்கள் உன் உழைப்பை மறந்துவிடலாம், ஆனால் தேவன் மறப்பதில்லை. கர்த்தர் உன் பிரயாசத்தை ஆசீர்வதித்து உனக்கு பாக்கியமும் நன்மையும் அருளுவார். ஆமென்.